வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பாகற்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாகற்காயை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். முடியாட்டி போனால் வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொள்ளலாம். பாகற்காய் கசப்பாக இருக்குது அப்படின்றதுக்காகவே அதை எடுத்துக்காமல் இருப்பாங்க. அது அப்படி கிடையாது. நீங்கள் அது கூட உப்பு, மிளகு அதெல்லாம் போட்டு காரமெல்லாம் போட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னா ஓரளவு அதோடைய கசப்பு தன்மை கம்மியாயிடும். இப்போ நம்மளுடைய உடலுக்கு தேவையான விட்டமின் சி, விட்டமின் ஏ, ஃபோலேட்டு, பொட்டாசியம், இரும்பு சத்து, இந்த மாதிரி நிறைய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் பாகற்காயில் இருக்குங்க. தொடர்ந்து பாகற்காய் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாகற்காய். இப்போ நம்மளுடைய அந்த சுகர் ப்ராப்ளத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இன்சுலினுடைய சமநிலையை நம்ம மேம்படுத்தணும். இப்போ இன்சுலின் சமநிலையை குணப்படுத்துறதுக்கும் உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை இயற்கையான முறையில் கட்டுப்படுத்துறதுக்கும் ஆயுர்வேத மருந்துகளில் வீட்டு வைத்தியங்கள்லையுமே பல காலமாக தொடர்ந்து பல பேருக்கு பாகற்காய் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் ஊட்டச்சத்து நிபுணரை கேட்டாலுமே அதான் சொல்லுவாங்க, மருத்துவர்களிடம் கேட்டாலுமே அதான் சொல்லுவாங்க. பாகற்காய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மை உடனே நம்மளுடைய ரத்தத்தில் கரைந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திடும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நம்ம விடுபட வச்சிரும். ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இப்போ கிடையாது, வருங்காலத்திலும் சுகர் ப்ராப்ளம் வராமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இப்போ இருந்தே தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவை பாகற்காய் எடுத்துட்டு கொண்டே வாங்க. சர்க்கரை நோய் அப்படின்ற அந்த பிரச்சனைக்கு இடமில்லாது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பாகற்காய் எடுத்துக்கொள்ளலாம். பாகற்காயை நீங்கள் வேக வைத்தோ அல்லது ஜூஸ் ஆகவோ இல்லைனா சமைத்தோ நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நமது மெட்டபாலிக் விகிதம் அதிகமாகுது. வளர்ச்சிதை மாற்றம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ இது பசியின்மையை நமக்கு போக்கும். மேலும் இது பார்த்தீங்கன்னா நார் சத்து அதிகமாக இருந்தாலுமே குறைவான கலோரிகளை கொண்டு இருக்கு. ஆகையால் சிறந்த செரிமானத்திற்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிண்டு அது அதில் இருக்கக்கூடிய நார் சத்து, நீர் சத்து நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்மளுடைய வெயிட் லாஸ் குறைக்கணும். இப்போ நம்ம பாகற்காய் எடுத்துக்கிட்டோம்னா மேற்கொண்டு நமக்கு பசி எடுக்காது. நம்ம அதிக கிரேவிகள், நொறுக்கு தீனிகள், நிறைய இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ நம்மளுடைய வெயிட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். முதல்ல நிறுத்தி அது ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பாகற்காய் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும். தொப்பை, தேவையில்லாத கொழுப்புகள் நம்மளுடைய உடலில் இருக்காது. ஸோ நம்ம பசியை கண்ட்ரோல் பண்ணி அந்த டயட்டை மெயின்டைன் பண்ணி தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் நம்ம உங்களுடைய உணவுகள் இந்த பாகற்காய் உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அந்த டயட்டுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. செரிமானத்தை மேம்படுத்தி குடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு பாகற்காயை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பாகற்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து அதன் காரணமாக நமது செரிமானத்திற்கு இது சிறந்த முறையில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபைபர் அப்படின்ற நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், அப்புறம் நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக சாப்பிட்றது, போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது, உடல் உஷ்ணம், இது மாதிரி பல காரணங்களால செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். மலச்சிக்கல் கூட நமக்கு ஏற்பட்டு தான் இருக்கும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வலி பிரச்சனை, இதெல்லாம் நிறைய நமக்கு இருக்கும். ஸோ இந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் நீக்கணும் அப்படின்னா நார் சத்து, நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும், குடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பாகற்காயை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய உடலுக்கு அது நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை குடலில் அதிகப்படுத்தும். இதனால் அது உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ஸோ வயிறினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே அது பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட வைக்குது. அப்போ உங்களுக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய பாகற்காய் உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். இதய நலன் மேம்படுவதற்கு நீங்கள் பாகற்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. பாகற்காயை சாப்பிடும் போது நம் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் குறையுங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் வேணும், கெட்ட கொழுப்புகள் தேவை கிடையாது. அப்போ நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை பாகற்காய் நமக்கு கரைத்து வெளியேற்றிவிடும். அப்போ ரத்த நாளங்களில் எந்த கொழுப்பு படிவுகளும் இல்லாதால இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு சீராக சென்று கொண்டே இருக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான கிடைக்கிறதுனால இதய துடிப்பும் சீராக இருக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெற ஆரம்பிக்குங்க. அதுக்கு நம்ம தொடர்ந்து பாகற்காய் எடுத்துக்கொள்ளலாம். புற்றுநோய் தடுப்பு தன்மை பெறுவதற்கெல்லாம் நம்ம பாகற்காய் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பாகற்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் பயோ ஆக்டிவ் கலவைகள் சில குறிப்பிட்ட புற்றுநோய் நம்மை தாக்குவதிலிருந்து பாதுகாக்குது. அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து நம்மை விடுபட வைத்துக் கொள்ளலாம். நச்சு
நச்சுக்களை வந்து நீக்கிக் கொள்ளலாம், நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். இந்த புற்றுநோய், அப்புறம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று நோய்கள் வந்து நம்ம வந்து விடுதலை பெறலாம். ஸோ இதுக்கு நீங்கள் பாகற்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால பல நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை பாகற்காய் நமக்கு கொடுக்கும். தொடர்ந்து பாகற்காய் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று உடலை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.